பாவேந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு இயல் 10. கண்ணுக்கினியாள் வந்தாள், நரிக்கண்ணன் வஞ்சம் பேசினான். வாழ் தொங்க வாழ் பெற்ற வழக்கை தொங்க வல்லியிடை துவள மேல் நல்ல தோள்கள் ஆட எடுத்தூன்றும் அடியிடரக் கண்ணில் அழகிழந்து குழல் சரிந்து வீழமங்கை நாடிழந்தேன் நலமிழந்தேன் கண்ணில் வைத்து நாளும் எனை காத்து வந்த துணையிழந்து வாடுகின்றேன் எனக் கதறி நெஞ்சம் சோர வந்தாள் அண்ணன் புரளும் கூடந்தன்னில். மைத்துனனை நான் இழந்தேன் தங்கையே, என் மன்னன் எனை தள்ளிவிட்டான், அது போகட்டும், செத்தானை இனி காண முடிவதுண்டோ? திருநாட்டை நீ இழந்து துணையிழந்து கைத்தூண்டில் சிறுமீனாய் கலங்குகின்ற காட்சியினை நான் காண நேர்ந்ததேயோ? வைத்திருந்தான் படைத்தலைவனாக என்னை, மைத்துனனை இகழ்ந்துரைத்தால் பொறுப்பேனோ நான்? கதிர்நாட்டை பிடிப்பதென வேழன் சொன்னான், கடிந்துரைத்தேன். மறுநொடியில் அமைச்சனுக்கு புதுத்தலைமை தந்தே பின் படையெழுப்பி பொன்னான கதிர்நாட்டின் மேல் விடுத்தான். எதிர்பாரா படையெடுப்பை அறியீரன்றோ? இதை கூற இங்கு வந்தேன், வருவதற்குள் சிதைத்தானே கதிர்நாட்டின் உரிமை தன்னை தீர்த்தானே மைத்துனனை அன்பு வேந்தை. உயிர் போன்றாய் உடன்பிறப்பே என்ற நாவி உடலை விட்டு போவதுவே வையகத்தில் துயர்தாங்க அட்டியில்லை என இகழ்ந்து சொல்லுமோர் சொல்லையும் நான் பொறுப்பதுண்டோ? முயல் போன்றான் நரிக்கண்ணன் என்றாலுந்தன் முத்தான தங்கையவள் வாழ்க்கைப்பட்ட வயவேந்தன் கதிர்நாட்டான் நரிக்கண்ணற்கு மைத்துனன் என்றுரைத்த பெருமை போயிற்றே. இதுவரை கேட்டது பாவேந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு இயல் 10. அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திக்கலாம்.